ஏ நான்சி, இது மந்த்லி டெஸ்ட் தானே, அதுக்கு போய் இப்படி விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்க? மந்த்லி டெஸ்ட்டுக்கே 2 லெசன் தான் டெஸ்ட் வைப்பாங்க. அதுலயே நம்ம நல்ல மார்க் வாங்கலைனா எங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்புறம் குவார்டர்லில எப்படி வாங்குவேன்னு கேட்பாங்க. ஏ புஷ்பா, உன்னோட நோட்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்டேக்கா இருக்கு புஷ்பா. இத பார்த்து படிச்சினா நீ கண்டிப்பா நல்ல மார்க் வாங்க மாட்ட. ஐயோ, எனக்கு படிக்கும் போதே டவுட்டா இருந்துச்சுப்பா. தப்பா தான் எழுதியிருக்கனா? இத பார்த்து தான் நான் படிச்சிட்டு வந்திருக்கேன். ரோஸ், நீ எப்படி நல்லா படிச்சிருப்ப? எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணு ரோஸ். கமான் பண்டி, என்னால எக்ஸாம்ல எல்லாம் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அது ஒன்றை தவிர வேற எது வேணாலும் கேளு. லில்லி, இந்த டைம் மேக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரியும் இருக்கு. தட்ஸ் ரைட் லோட்டஸ். எனக்கு கூட நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தெரியுமா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் திடீர்னு சொல்றாங்க, அதுவும் 3 டிஜிட் 4 டிஜிட்னு போயிட்டே இருக்காங்கப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங். பரவாயில்லையே, எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க போல இருக்கே. மேம், மேக்ஸ் ஒண்ணுமே புரியல மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். என்னது, மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இந்த வருஷம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் மேக்ஸ் தானே. என்ன ரோஸ், உனக்கும் அதே மாதிரி கஷ்டமா இருக்கா? நோ மேம், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் விட மேக்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு மேம். நான் டெய்லி சப்ஜெக்ட் டெய்லி படிச்சு ரிவைஸ் பண்ணி பார்த்துருவேன் மேம். என்ன நான்சி, பாத்தியா? டெய்லி மேம் கிளாஸ் எடுக்கும்போது அன்னன்னைக்கு லெசன் அன்னன்னைக்கு படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படித்தா கஷ்டமாக தான் இருக்கும். மேம், நான் போர்டில் இருந்து நோட்ஸ் காப்பி பண்ணும்போது தப்பாக எழுதிட்டேன் மேம். நாளைக்கு கரெக்டாக படிச்சுட்டு வந்து எழுதிடுறேன் மேம். இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து நான் படிக்கட்டுமா மேம்? வாட் இஸ் திஸ் புஷ்பா? போர்டை பார்த்து நீ நோட்ஸ் கரெக்டாக எழுதாட்டி உனக்கு மட்டும் எக்ஸாம் டேட் மாற்றி வைக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த டைம் தெரிஞ்சதை எழுது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக காப்பி பண்ணணும். மேம், நேற்று நைட்டு எனக்கு ஃபுல்லாக ஃபீவர் மேம். நான் சுத்தமாகவே படிக்கல மேம். நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா மேம்? நோமா, உனக்கு ஃபீவராக இருந்தால் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் பாஸ் ஆகிற வரைக்குமாவது எழுதணும். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எக்ஸாம்னா நேற்று நைட்டாக நீங்கள் படிக்கணும், முன்னாடியே படிச்சிருக்கணும்ல. இந்த ஒரு டைம் 2 பேரும் முடிச்சதை எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா படிச்சுட்டு வந்து எழுதணும். ஓகேவா? என்னம்மா இது, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் பேக்குள்ளே வச்சு பேக் எல்லாத்தையும் ஷெல்ஃபில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? கமான், 5 மினிட்ஸ் டைம் தரேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே உங்கள் புக்ஸ் எல்லாத்தையும் பேக்குள்ளே வச்சு பேக்கை ஷெல்ஃபில் நீட்டாக வைக்கணும். இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறதில்ல. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற டைம்லையாவது ரிவைஸ் பண்ணலான்னு நினச்சேன். என்ன, எல்லாரும் பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சா? வெரி குட். ஓகேம்மா, இப்போ டெஸ்கில் 2 பேர் தான் உட்காரணும். 2 பேர்த்துக்கு மேலே இருக்கிற டெஸ்கில் இருந்து ஒவ்வொருத்தர் வந்து கீழே உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்கில் பண்டி, ரோஸ், நான்சி இருக்கா. பண்டி கீழே வந்து உட்காரு. அந்த டெஸ்கில் பிங்கி கீழே வந்து உட்காருமா. ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிளியராக தெரியும்ல? கொஷின் பேப்பரில் நீங்கள் யாரும் உங்கள் நேம், ரோல் நம்பர் எதுவும் எழுதக்கூடாது. ஸ்கிரிபிள் பண்ணக்கூடாது. நீட்டாக வச்சுக்கணும். புரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமில் யாரும் காப்பி பண்ணக்கூடாது. பிரின்சிபல் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் கிடைக்கும். நான் பேப்பரை வாங்கி வச்சுப்பேன். பிங்கி, இந்தா டிம்பிள் பாஸ் பண்ணு. புஷ்பான், ரெட் வெல்வெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சதை எழுதுனீங்கன்னா போதும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்கள் எல்லோரும் கொஷின் பேப்பர் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் அவுட் ஆஃப் போர்ஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் தருவேன். ஓகேவா? உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ போச்சு, மேம் என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? இன்னைக்கு நல்லா மாட்டினேன்னு நினைக்கிறேன். ஹேமலதா மேம் தானே கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப பெட்டாச்சே, நல்லா ஈஸியாக தான் செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஈஸியாக 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். என்ன நான்சி, உங்கள் கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ண கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் 70க்கு மேலே ஈஸியாக வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மேம், ஆமா மேம், நான் கூட படிச்சு பார்த்தேன் மேம். ரொம்ப ஈஸியா இருக்கு மேம். தேங்க் யூ so much மேம். ஈஸியா இருக்கா? எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஐயோ, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஊருக்கு எங்க அம்மா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்களே. ஏ ரெட் வெல்வெட், எல்லாரும் ஈஸின்னு சொல்றாங்க, எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சும்மா இரு புஷ்பா, எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல தெரியுமா? புஷ்பான், ரெட் வெல்வெட், கொஷின் பேப்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன தான் கேட்கணும். அங்கே உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவுட் ஆஃப் போர்ஷன் கூட எதுவுமே இல்லை, அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கமான், கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன். பிரின்சிபல் மேம் ரவுண்ட்ஸ் வருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்கள் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டோம் மேம். அவுட் ஆஃப் போர்ஷன் எதுவுமே இல்லை மேம். நீங்கள் ஆன்சர் ஷீட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம். ஓகேம்மா, உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஆன்சர் ஷீட் கொடுக்க போகிறேன். ஆன்சர் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும். புரியுதா? பண்டி, லாஸ்ட் டைம் மாதிரி ஆன்சர் ஷீட்டில் ஃபுல்லாக அடிச்சு எழுதக்கூடாது பண்டி. நீட்னஸ்க்கு கூட மார்க் இருக்குது, அடிக்காமல் எழுதணும். ஆன்சர் தெரிஞ்சா அடிக்காம எழுத மாட்டேனா? மேம் ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க?
ஆன்சர் ஷீட் பாஸ் பண்ணுங்க. புஷ்பா, ரெட் வெல்வெட் பின்னாடி டெஸ்க்குக்கு பாஸ் பண்ணுங்கம்மா. மேம் கிட்டயே கேட்கலாமா? மேம் கிட்ட கேட்காம எப்படி எழுத முடியும்? மேம் நான் பென்சில் கொண்டு வந்தேன் மேம், காணாம போயிருச்சு மேம். எனக்கு ஒரு பென்சில் கிடைக்குமா மேம்? வாட் இஸ் திஸ்மா? எக்ஸாம் அன்னைக்கு பென்சில் மறந்துட்டு வரீங்க. சரி, நீங்கள் வேற யார்கிட்டயும் கேட்கக்கூடாது. இருங்க, என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பென்சில் இருக்கு, நானே கொடுக்குறேன். பக்கத்துல வேற யாரும் இல்ல, இப்ப யாரை பார்த்து எழுதுறதுன்னே தெரியல. ஓ, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 4 டிஜிட் 5 டிஜிட். பண்டி, என்ன பண்டி எதுவுமே எழுதாமல் எம்டியாக வச்சுருக்க? மேம் எனக்கு டேபிள்ஸ் கொஞ்சம் மறந்து போச்சு மேம், அதான் மேம் யோசிச்சுட்டே இருக்கேன். டேபிள்ஸ் படிக்காமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவுமே பண்ண முடியாது பண்டி. டெய்லி ஒரு டேபிள்ஸ் படிச்சிங்கன்னா 10 நாளில் 10 டேபிள்ஸ் முடிச்சிடலாம். இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? சரி, ஓகேம்மா. பிரின்சிபல் மேம் என்னை வர சொல்லியிருந்தாங்க, நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது அடிஷ்னல் ஷீட் வேணும்னா ஒவ்வொருத்தராக வந்து எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணிங்கன்னா நான் 0 போட்டுருவேன். புரியுதா? ஓகே மேம். அப்பாடா, ஏ ரோஸ் தயவு செஞ்சு காமிப்பா, உனக்கு தான் ஈஸின்னு சொன்னையே, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பாஸ் ஆகிற அளவுக்காவது காமி ரோஸ். கமான் பண்டி, மேம் சொன்னதை கேட்டல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் மேம் ரவுண்ட்ஸ் வந்துருவாங்க. காப்பி பண்றது ரொம்ப தப்பான விஷயம். என்னால உனக்கு கண்டிப்பா காமிக்க முடியாது பண்டி. என்ன ரோஸ் நீ மேமுக்கு தெரியாம தானே கேக்குறேன், கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறியே. சாரி பண்டி, நீ போய் உன்னோட பிளேஸ்லயே உட்காரு போ. ஏ பிங்கி, உனக்காவது ஏதாவது தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிற அளவுக்கு காமி பிங்கி. ஏ பண்டி, எனக்கு டேபிள்ஸ் எல்லாம் படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா சுத்தமா எதுவுமே ஞாபகமே இல்ல தெரியுமா? நம்ம 3 பேர்த்த தவிர எல்லாத்துக்கும் எக்ஸாம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எதுவுமே தெரியலப்பா. அடிஷனல் ஷீட் வேணும்னா மேம் போய் எடுத்துக்க சொன்னாங்கல்ல, யாரும் போகல. ஸோ நம்ம போய் ஒரே ஒரு அடிஷனல் ஷீட் எடுத்துட்டு வரலாம். ஓ மை காட், நம்மளை தவிர யாருமே அடிஷனல் ஷீட் எடுக்கவே இல்லை போல இருக்கே. ச்சே, அடுத்த வேற எங்க ஊர்ல திருவிழா வருது. எங்க அம்மா வந்து நான் பாஸ் ஆகலைனா ஊருக்கே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பிங்கி. போச்சு போ. ஏ பண்டி, உனக்கு தெரிஞ்சதை எழுது பண்டி, அட்லீஸ்ட் பாஸ் ஆகலாம். காப்பி பண்றத மேமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ என்னது இது பயங்கரமா காத்தடிக்குது. காத்தடிக்குதா? அட ஆமா. அட யாரோட ஆன்சர் ஷீட் வந்து இங்க விழுகிற மாதிரி இருக்கு. இது யாரோட ஆன்சர் ஷீட்? ஏ நான்சி, இது உன்னோட ஆன்சர் ஷீட்டா? ஏ பண்டி, அது நீட்டா இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா? அது ரோஸோடது, அவகிட்டயே கொடுத்துரு பண்டி. என்னது, ரோஸோட ஆன்சர் ஷீட் காத்துக்கு வந்து பறந்து விழுந்துருச்சா? நான் சொன்னேன்ல பிங்கி, கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்றாரு. இத பார்த்து நான் பாஸ் ஆகுற அளவுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறமா ரோஸுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஏ பண்டி, ரோஸ் தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவா பண்டி. மை காட், இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. மேம் இன்னும் வரவே இல்லையே. எனக்கு வேற எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஷீட் தேவைப்படுது. பேசாம போய் எடுத்துக்கலாமா? அப்பா, இவளுக்கு மட்டும் எப்படிதான் டேபிள்ஸ் மைண்ட்ல நிக்குதுன்னே தெரியல. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்கா. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சூப்பரா அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதியிருக்காளே. மேம் வேற என்ன அடிக்காம எழுத சொன்னாங்க. அதனால நான் ஐயோ போச்சு, ஸ்டார்டிங்லயே அடிச்சிட்டனா. 100/25 4. 25th டேபிள் எல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கா. 75/3 வந்து 25 தானா? 3 × 25 75. ஆமா, எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்மளா போடணும்னா ஒண்ணும் வர மாட்டேங்குது. பாஸ் ஆகிற அளவுக்கு காப்பி பண்ணியாச்சு. அடப்பாவமே, இந்த ரோஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காத்துக்கு போய் பேப்பர் விழுந்தோடனே கண்டுக்காம உட்காந்து எழுதிட்டு இருக்காளே. மேம் வர்றக்குள்ள இந்த பேப்பரை திரும்பி கொண்டு போய் ரோஸ்க்கே கொடுத்துடலாமா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கால லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களாமா? இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. மை காட் மேம், எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குமா மேம்? ஓகே ரோஸ், ஒரு 5 மினிட்ஸ் வேணா எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க, சரியா? என்னது இது, மேமும் வந்துட்டாங்க. பண்டி பேப்பரை ரிட்டர்ன் பண்ணவே இல்ல. அப்படின்னா ரோஸ் என்ன பண்ண போறா? நம்ம பேசாம சொல்லிடலாமா? மை காட், என்னோட அடிஷனல் ஷீட் எல்லாம் இருக்கு, என்னோட மெயின் ஷீட்டை காணமே. ஒருவேளை காத்தடிச்சதுல போய் விழுந்துருச்சா? நான்சி, என்னோட மெயின் ஷீட்டை நீ எடுத்தியா நான்சி? எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துரு நான்சி ப்ளீஸ். ஏ ரோஸ், என்னப்பா இது, என் மேல பழி போடுற? நான் உன்னோட ஷீட் எல்லாம் எடுக்கவே இல்ல ரோஸ், நீ தேடி பாரு. வாட் இஸ் திஸ் நான்சி? 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது அடிஷனல் ஷீட் தேவைப்படுதாமா? நோ மேம், நீங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ரூம்குள்ள காத்து ரொம்ப வேகமா அடிச்சிச்சு மேம். என்னோட மெயின் ஷீட் எங்கேயோ போய் பறந்து விழுந்துருச்சு மேம். ஆமா, நான் கூட பிரின்சிபல் மேம் ரூம்ல இருக்கும்போது காத்து வேகமா அடிச்சிச்சு. இருமா, எங்கேயும் போயிருக்காது, டெஸ்க்கு கடியில தான் இருக்கும், நானே தேடி தரேன். என்னது இது, உண்மையாவே ஆன்சர் ஷீட்டை காணோம். ஒருவேளை காத்தடிச்சதுல கிளாஸ் ரூமை விட்டே வெளியில போயிருச்சா? ஐயோ, டைம் வேற இல்லையே. ஐயோ, வைக்கலான்னு நினைக்கிறக்குள்ள போச்சு. மேம் வந்துட்டாங்க. பேசாம கீழே போட்டுடலாமா? மேம் வேற ஆல்ரெடி பாத்துட்டாங்களே. இதுக்கு மேல போட்டா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். என்ன பண்றது? மேம் மேம், ரோஸோட ஆன்சர் ஷீட் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும் மேம். அது காத்துக்கு பறந்து போய் பண்டி அதை எடுத்து எழுதிட்டு இருக்கா மேம். என்ன, காத்துக்கு பறந்து போய் பண்டி கிட்ட விழுந்துச்சா? பண்டி,
புஷ்பா சொல்கிறது உண்மைதானா? ரோஸுடைய மெயின் ஷீட் உங்ககிட்ட தான் இருக்கா பண்டி? அட ஆமாம், 2 ஆன்சர் ஷீட்டும் ஒரே மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ் பண்டி? பறந்து வந்து விழுந்துச்சுன்னா நீ அதை பார்த்து காப்பி பண்ணிடுவியா? மேம் அது பறந்து வந்து விழுந்ததே நான் பார்க்கல மேம், நான் உண்மையா சொல்றேன் மேம். மேம் அது மட்டும் இல்ல மேம், நீங்க போன உடனே பண்டி வந்து ரோஸ் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா மேம். ரோஸ் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேம் இது நடந்துச்சு. பாத்தியா பண்டி, பறந்து வந்து விழுந்தது வேணா நீ பண்ணலன்னு சொல்லலாம், ஆனா நீ ரோஸ் கிட்ட கேட்டது உண்மைதானே? மேம் தட்ஸ் ரைட் மேம், நான் ஹெல்ப் பண்ணாதனால உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் மேம். ஆனா காத்துக்கு போய் பறந்து விழுந்ததுல எனக்கு சம்பந்தமே இல்ல மேம். வாட் இஸ் திஸ் பண்டி? உங்ககிட்ட நாங்க அவ்வளோ தடவை திரும்ப திரும்ப சொல்றோம், அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்றதுங்கிறது ரொம்ப பேட் ஹேபிட்னு. இப்போ நம்ம பிரின்சிபல் மேம் என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது காப்பி பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 0 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தா ரோஸ் உன்னோட கொஷின் பேப்பர். பண்டி உன்னோட கொஷின் பேப்பர்ல இப்போ நான் 0 போட போறேன். மேம் ப்ளீஸ் மேம், அதுவா பறந்து வந்து விழுந்ததுக்கு நான் என்ன மேம் பண்ண முடியும்? நான் வந்து பாஸ் ஆகிற வரைக்கும் நானே எழுதியிருக்கேன் மேம், பாஸ் மார்க் மட்டும் போட்டுருங்க மேம் ப்ளீஸ் மேம். சாரி பண்டி, ரூல் இஸ் அ ரூல். பிரின்சிபல் மேம் சொன்னதை தான் ஃபாலோ பண்ண முடியும். என்னால் நீ சொல்கிற எக்ஸ்கியூசஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா, பண்டி பண்ண வேலை உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லெசனாக இருக்கும். இனிமேல் நீங்கள் எல்லாரும் காப்பி பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். பண்டி காப்பி பண்ணாமல் எழுதியிருந்தா அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கியிருப்பான். இப்போ காப்பி பண்ணதுனால அவன் 0 தான் வாங்க போகிறான். ஐயோ போச்சு, நான் காப்பி பண்ணாம இருந்திருந்தா ஒரு 10ஆவது வாங்கியிருப்பேன். மேம் ப்ளீஸ் மேம் போடாதீங்க மேம், ப்ளீஸ் மேம். ஐயோ பாவம் பண்டி, இந்த ரோஸ் பண்ண வேலையால உண்மையாவே 0 வாங்கிட்டான். ஏ ரோஸ், பண்டி நம்ம ஃப்ரெண்டு தானே, நீ மட்டும் மாட்டி விடாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது ரோஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின், இந்த வீடியோவில் யாரால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க, என்ன ரீசனுக்காக எழுத முடியாதுன்னு சொன்னாங்க, இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.